நம்முடைய பொது உடைமையாளர் ஐயா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் முதல்ல பேசிட்டோம் சந்தானம், நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய கல்விக்கு தகுந்த மாதிரி உலக புவியியல் சூழல் எல்லாத்தையும் பேசியிருக்கார். இந்த தலைப்பு விவசாய தொழில்கள் மீது போர் துவக்கம். இந்த விவசாயங்கிறது எனக்கு என்னன்னு புரியல, ஏதோ சொல்கிறாங்க புரியல. இப்போ குறிப்பாக இந்தியாவில் இவருடைய இந்த 50 விழுக்காடில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நமக்கு திருப்பூர் ஒரு முக்கியமான தொழில் கேந்திரமாக இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே முக்கிய தொழில் என்னென்னா பின்னலாடை தொழில் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்டைல்ஸ், துணி உற்பத்தி. இப்போ என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள், ரஷ்யாவுக்கு நம்மளை விட வரி கம்மி, வியட்நாமுக்கு கம்மி, சீனாவுக்கு கம்மி. அதான் பெரிய கேள்வி. ஆக அதிகம் யாருன்னா ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு மோடியினுடைய இந்தியா மீது அவருக்கு அளவு கடந்த பாசம். அதனால் 50 விழுக்காடு. ஜப்பானுக்கு 14, வியட்நாமுக்கு இந்தோனேஷியாவுக்கு 19. வியட்நாமுக்கு 19. அதாவதுங்க என்ன அப்படின்னா, ஒரு சந்தானம் ஒரு சொன்னார், மேட்னஸ். இன்றைக்கி உலக அளவில் ட்ரம்ப்போட ஒரு பைத்தியக்காரன் எவனும் இருக்க முடியாது. ஆனால் காரணம் என்ன? அப்படி சொல்லலை, இல்லை பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறார். நான் சொல்கிறேன் பைத்தியக்காரன், அவர் சொல்கிறார், நான் சொல்ல. ஏன்னு சொன்னால், இப்போ உலகம் பூரா என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாடுன்னா என்ன? அவர் என்ன ட்ரம்ப் என்ன சர்வாதிகாரியா? உலகம் பூரா போர்ப்பாட்டு மாதிரி, இல்லை இன்னும் வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு டிக்டேட்டர்ஸ்லாம் இருந்தாங்களே அந்த மாதிரி அவர். ஆனால் இந்த டாலர் எக்கானமிங்கிறது உலகம் பூராவுமே இன்றைக்கி டாலர் ஆகிடுச்சு. இந்த டாலருடைய ஆதிக்கத்தை முறியடிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த யூரோப்பியன் யூனியனை ஆரம்பித்தாங்க. அவங்களால வெற்றி பெற முடியல. இன்னும் சொல்ல போனால் இந்த யூரோப்பிய யூனியனுக்கான விதை போட்டது இங்கிலாந்து, சர்ச்சில். 2வது உலகப்போர் முடிஞ்ச கையோடு அவர் போட்டார். கடைசியில் இங்கிலாந்து வெளியேறிடுச்சு, மற்றவெல்லாம் மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி ஆகிடுது. அவங்களும் யூரோன்னு ஒன்று கொண்டு வந்து பார்த்தாங்க, ஒரு நாணய செலாவணி, பிரிக்ஸ். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாதுன்னு சொல்ல முடியாது, அது காலப்போக்கில் தெரியும். இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கன் எக்கானமி இஸ் அ வார் எக்கானமி. அதுதானே, அது போர் தளவாடங்களை தான். அவன் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, பல்லு குத்துற குச்சி, அதெல்லாம் இல்லை. இந்த பிளாஸ்டிக் பொம்மை அதெல்லாம் பண்ண மாட்டான். விஷயம் கிடைக்கும், அதெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு F-35 விற்றா எத்தனை கோடி வரும்? ஆனால் சார், இதையெல்லாம் பண்ணக்கூடிய சைனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருள்களை கன்சியூமர்களோட சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாக சீனா இருக்குது, மாறி இருக்கிறது. உண்மையில் என்னன்னு சொன்னால், ஏன் சைனாவுக்கு வரி கம்மியாக இருக்குன்னா, சைனா பதில் குடிப்பான் அடி. நீ 50, நான் 60, 140 போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா 40 அவன் தன்னுடைய நாட்டுடைய உற்பத்தியும், தன்னுடைய நாட்டு உற்பத்தியை அமெரிக்க மக்கள் எவ்வளோ சார்ந்திருக்காங்கங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கான். ஆமாம். இப்போது சைனாலேருந்து ஒரு டெஸ்பாச் இன்றைக்கி ஒரு கப்பலோ இல்லைன்னா ஒரு விமானமோ சரக்கு விமானம் போகலன்னு சொன்னால், நாளை காலையில் அமெரிக்காவில் நிறைய பேர் பல் விளக்க முடியாது. அந்த அளவுக்கு ரைட், எக்ஸாக்ட், ப்ரஷ் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கன்சியூமர் கலாச்சாரத்தை உலகம் பூரா வளர்த்து விட்டுவிட்டு அதை வைத்து கொண்டு எல்லாரையும் மிரட்டலாம் என்று ட்ரம்ப் நினைத்தார்னால் அந்த காலம் நீண்ட நாள் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் சொன்னதில்ல, அந்த தெர் இஸ் எ மெத்தட் ஆஃப் மேட்னஸ் சொல்கிறாரு. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, மிரட்டுற மாதிரி மிரட்டுறது. 50, சரி 40 வச்சுக்க, சரி இந்த டிசம்பர் வரைக்கும் வச்சுக்க. அதாவது ஒரு உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு டாலர் பொருளாதாரத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபர் பேசுகிற பேச்சாது. ஏதோ நம்ம கோயம்பேடில் காய்கறி வியாபாரி பேசுகிறானா அந்த மாதிரி பேசுகிறார் அவர். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், இதிலெல்லாம் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் இதை விட பெரிய புத்தாரியான பிரசிடென்ட்டுகள்லாம் இருந்திருக்காங்க. கென்னடி ஆகட்டும், ஒபாமா ஆகட்டும், அவங்களாம் இருந்திருக்காங்க.
ஆக இவர் ஒரு புதிய ஒரு துறையில் செய்கிறார். இன்னும் மட்டும் இல்லாமல் பச்சையாக எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன். அவர் எல்லாத்தையும் சமாதானம் பேசுகிறார்ல. இன்னைக்கு காலையில் ஹஸ்ஸாவை நிறுத்துவேன். இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன ஜோக் ஒன்று படித்தேன். என்னென்னா, என்னப்பா நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற இந்த தெருக்குழாயில் 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, என்ன திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா, அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், ட்ரம்ப்பு ஃபோன் பண்ணியிருப்பார். அவர் அப்படிதான் அந்த அளவுக்கு ட்ரம்ப்பினுடைய அவருடைய அந்த மகத்துவம், அவருடைய முயற்சி எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. உலகத்தில் எல்லாத்தையும் அந்த மகத்துவம் இன்னைக்கு சந்தி சிரிக்குது, அதுதான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி மிரட்டல்லையே நீங்கள் உலகத்தை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வரலாற்றில் அப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம் பல நாட்களாக குப்பை தொட்டியில் கிடைக்கிறார்கள். அதில் தான் அடுத்தாப்புல ட்ரம்ப்பு போய் சேருவார். இப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருச்சுல, நம்ம என்ன செய்யும்? இப்போ முதல் ரவுண்டில் கொஞ்சம் ஒரு லைட்டர் வெயினில் பேசிட்டோம் சாதாரணமாக. சரி, ஒரு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காமெடி ஷோ மாதிரி. ஆனால் ட்ரம்ப்பினுடைய அவருடைய இந்த டாரிஃப் வார், இந்த வரி யுத்தம் எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால், அவர் பேசுகிறது ரொம்ப கோமாளித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதிக்குது. இப்போ நான் தான் அந்த விவசாயம்னு நான் ஏன் சொன்னேன்னா, அது உணவுப் பொருள்னு இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது விவசாயம்னா உணவுப் பொருள்னு இருக்கணும். ரெண்டாவது, அமெரிக்காவில் விவசாயத்தில் அவங்க பல்வேறு விதமான கொள்கைகளை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ குறிப்பாக விவசாயத்தில் எடுத்துட்டிங்கன்னா, என்ன பொருளை நீங்கள் விவசாயத்தில் விளைவிக்க வேண்டும் விவசாயியே அப்படிங்கிறத அரசு முடிவு பண்ணுது. ஏன்னு கேட்டால், உலகம் பூராவும் இருக்கக்கூடிய விலைவாசி அமெரிக்காவுடைய விலைவாசியை மீறிடக்கூடாது, அவனுடைய கட்டுப்பாட்டே போயிடக்கூடாது. நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் நிறைய உருளைக்கிழங்கு விளைவாச்சு சொன்னால், அடுத்த வருஷம் உருளைக்கிழங்கு வைக்காதீங்க, உருளைக்கிழங்கு வைக்கலைன்னா உனக்கு இன்சென்டிவ், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஊக்கத்தொகை தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய எக்கானமி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மர்ஸையும் ஏக்கரில் 100, 200 ஏக்கர், 300 ஏக்கர் வச்சு. ஆமாம், அங்கே மாதிரி அரை ஏக்கர் 40 சென்ட் 100, 200 இல்லை, அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே 1 லட்சம் ஏக்கர் 2 லட்சம் ஏக்கர்னு வச்சிருக்கோம். ஆமாம், அங்கே லேண்ட் ஹோல்டிங் அது ரொம்ப டாப் மோஸ்ட்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிற 1 லட்சம் 2 லட்சம் ஏக்கர் வச்சிருக்கோம். அங்கே லேண்ட் ஹோல்டிங், அதாவது ஒருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவுங்கிறது பல 100 ஏக்கர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சொன்னது. 200 மாதிரி 2 ஏக்கர் 5 ஏக்கர் கிடையாது எல்லாம். நீங்கள் அப்படி பார்த்தா பில்கேட்ஸே ஆக்சுவலாக அவர்கிட்டே கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்குது. பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் கம்பெனி தான் வச்சிருக்காரு, அவரே வச்சிருக்காரு. நம்ம நடிகர் நெப்போலியன் அவரே கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த லேண்ட் சீலிங் லா அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு தான் இருக்குது. அப்புறம் ட்ரம்ப் அவர் இவ்வளோலாம் பேசினாலும் கூட அவர் ஒரு மிகப்பெரிய முதலாளி. அவரோட சாதாரணமான ஆளெல்லாம் இல்லை, மிகப்பெரிய முதலாளி, கோடீஸ்வரன். அதாவது பல கோடீஸ்வரன்னா $multi-million பணக்காரன் அவர். ட்ரம்ப் என்னது டவர். ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் ஏதோ ஒரு க்ளவுன் மாதிரி பேசுகிறாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவருக்கு வேறு ஏதோ ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டை வச்சு தான் அவர் ஆப்ரேட் பண்ணுறார். அதை அச்சீவ் பண்ண வரைக்கும் அப்படி தான் பேசுவார். அதான். அப்போ ஆனால் என்னென்னா, அவர் அப்படி அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னு கேட்டால், மிரட்டல்லே ஒன்றும் உலகத்தெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி வரான்னா, அவங்களுடைய தலைவிதை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுக்கென்று சில சுய அதிகாரம் இருக்குது, சுய மரியாதை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏன் சைனா பயப்படலைன்னு சொன்னால், நான் உற்பத்தி பண்ணுறேன், உலகம் பூராவும் அமெரிக்கா உட்பட இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அமெரிக்காவில் என்ன இருக்குது, சொல்கிற மாதிரி பல்லு குத்துற குச்சியிலேருந்து மிகப்பெரிய சப்மரின் டெட்பிளேன் வரைக்கும் அவங்ககிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட சீனாவில். அப்போது அந்த மாதிரி கன்சியூமர் குட்லேருந்து பெரிய வார்ஃபேருக்காக அல்லது எலக்ட்ரானிக்ஸில் எல்லா துறையிலையும் அவங்களுடைய இருக்குது. அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காவுடைய மக்கள் தொகை, அதுதான் அவங்களுக்கு பெரிய செல்வம்.
30 கோடிக்கு மேலே இருக்கு. அவங்களுடைய வெல்த்தே அதான், மக்கள் தொகை தான். 300 மில்லியன். அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் மிரட்டலில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே 3 தரம் பல்ட்டி அடிச்சிட்டார் ட்ரம்ப் சொன்னதை, 50, 100, 100, 120, 130 எல்லாம். அப்போ என்னன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உற்பத்தி செய்யக்கூடிய மக்கள் அல்லது நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளை மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை தான் அவர் பேசுகிறாரு. ரைட். ஆனால் என்னுடைய கருத்துப்படி இந்த மிரட்டல் எல்லாம் ரொம்ப நாள் நிற்காது என்பது தான் சுருக்கம். அதாவது இப்போது இந்த மாதிரியான சூழலில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுதான் அவர் கூட சந்தானம் கூட அதை அட்டம் பண்ணார். ஆனால் என்ன என்றால் இப்போ ட்ரம்ப் இவ்வளவு சொல்கிறாருன்னா அதற்கு பின்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், விவசாய உற்பத்தியிலேருந்து பெரிய ஆயுத உற்பத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் அல்லது கார்ப்பரேட்டெல்லாம் ட்ரம்ப்புக்கு பின்னால் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப் அவங்கள தான் நம்புறார், பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஆனால் இந்தியாவில் விவசாயிகள்லேருந்து பல்வேறு உற்பத்தியாளர்களுக்கு முழுக்க முழுக்க அதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா என்று பார்த்தால் அதில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 50 விழுக்காடு வரி போடும்போது இந்தியா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச வேண்டும்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு மாறாக இங்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு டாக்ஸ் ஹாலிடே விடலாம், ஒரு வரியை கொஞ்ச நாளைக்கு குறைக்கலாம். இப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு பருத்திக்கு குறைச்சிருக்காங்க, இறக்குமதிக்கான டிசம்பர் வரையே குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல நடவடிக்கை தான். அது அந்த விவசாயிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்திக்கான ஒரு ஊக்கத்தொகையாகத்தான் அது அமையும் அப்படிங்கிறது. அதை தவிர ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இல்லைன்னா வேறு மார்க்கெட்டுகளை சந்தைகளை தேடி போகக்கூடிய அந்த சூழலுக்கு இந்தியாவுக்கு எல்லா நாடுகள்லேயும் நம்முடைய தூதரகங்கள் இருக்குது, நம்முடைய அந்த வர்த்தக பிரிவுகள் இருக்குது. அவர்கள் மூலமாக எங்கே நம்முடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும் என்கின்ற அதன் மீது கூடுதலான கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.